Hi friends, happy morning. இது ஆல் டு ஆல் சேனல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு ஓட்ஸ் தோசைன்னு சொல்லிக்கலாம். நான் அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இது ஃபுல்லாக ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ஓட்ஸ் போட்டுக்கிறேன். ஓட்ஸை அப்படியே நம்ம ஊற்றும் போது அது ஸ்ட்ரெச்சர் நல்லா வராது. அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. பின்ன கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வெங்காயமும் போட்டுட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பின்ன இதுக்கு இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக ஒரு அடையை ஊற்றுற அளவுக்கு தண்ணி இருந்தாக்கா நல்லாயிருக்கும். பின்ன இந்த ஓட்ஸு ஒரு 5 செகண்டு ஊறுனுச்சுனாக்கா நல்லா வரும். இது மெல்லிசாக வராது, கொஞ்சம் தடியாக தான் இருக்கும். இதுக்கு தண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு அடை ஊற்றிடலாம். ஓகேவா? இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லைனாக்கா கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி ஊற்றுனாக்கா அது கொஞ்சம் நல்லா வரும். மாவு கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக தான் இருக்கும். அப்போ தான் அதை எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். அப்போ அது ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லா ஏஜும், டயட்டில் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, பின்ன ரொம்ப சத்தானதும் கூட இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பின்ன இதில் ஃபைபர் நிறையவே இருக்குதுன்னு, அதனால் இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தோசை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இது திக்காக தான் இருக்கும், அடை மாதிரி. இன்னும் இதுக்கு நான் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஓகேவா? இது ஒரு தோசையும் நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஹெல்த்தியான டிஷ்ஷு. எல்லாம் சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.